சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வணக்கம், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய ஆடிப்பூர தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் குடியிருப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு இன்றைக்கி ஆடிப்பூர திருவிழா, பூஜை, அபிஷேகம், ஆராதனைகள், பிரசாத விநியோகங்கள் எல்லாம் மிக சிறப்பாக செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க. இப்போ அபிஷேகம் ஆரம்பிக்க போகுது. அதை தான் இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன். வாங்க, நீங்களும் எங்களோட வந்து கலந்துக்கிட்டு எங்கள் அம்பாளோட பரிபூர்ண கடாட்சத்தை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ அம்மனை மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஆடிப்பூர தின நல்வாழ்த்துக்கள்.
இன்றைக்கி எங்கள் கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு ஆடிப்பூர பூஜை, அபிஷேகங்கள், ஆராதனைகள், பிரசாதங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு அம்மனுக்கு கூழ் காய்ச்ச போகிறேங்க. அந்த கூழ் காய்ச்சறதுக்கான ஏற்பாடுகள்லாம் தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். நான் வந்துங்க இந்த ப்ளூ கலர் இந்த கப்பாலங்க ஒரு கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி, நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு, அதாவது ராகி மாவு, கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தாலே தான் தண்ணியெல்லாம் அளந்து எடுத்துக்கணுங்க. இப்போ அது எனக்கு அந்த பாத்திரத்தால் நான் எடுத்தது, பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரமும், கிலோ கணக்கில் சொல்ல போனீங்கன்னா 1/2 கிலோங்க ராகி மாவு. கடையில் வாங்கின மாவு தான். வாங்கி சலிச்சிட்டு அந்த ஒரு கப்பு மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் டைல்யூட்டாக கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அதை கரைச்சி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதை புளிக்க வச்சுருங்க. இதை பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 1/4 அளவு உப்பை சேர்த்து நம்ம இட்லி மாவெல்லாம் புளிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கையால் கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் புளிக்க வச்சுருங்க. இந்த பாருங்கள், நல்லா பெர்மனண்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், புளிச்சு போய். இப்போ நான் அந்த ஒரு கப்பு மாவு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 4 கப்பில் ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணியை நீங்கள் எந்த பாத்திரத்தில், இந்த மாதிரி பானையில் வச்சாலும் சரி, உங்கள் வீட்டில் எது வசதியோ, இல்லை கோயிலெல்லாம் காய்ச்சுற மாதிரி பெரிய பிரியாணி வட்டாலாம் இருக்கும் பாருங்க, அடிகனமான வட்டா, அந்த மாதிரி வட்டாவில் காய்ச்சினீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த பாத்திரத்தில் கூழ் காய்ச்ச போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த 4 கப்பு தண்ணியில் 2 கப்பு தண்ணியை ஊற்றி, தண்ணி நல்லா கொதித்ததும் புழுங்கரிசி நொய் இல்லைன்னா பச்சரிசி நொய்யுங்க, நம்ம வீட்டிலையே அதை தயார் பண்ணலாம். கடையில் கூட இப்போல்லாம் கூழ் காய்ச்சறதுக்கு அந்த நொய்யும் சேர்த்து கடைகள் எல்லாமும் விற்கிறாங்க. நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. அதுமாரி இந்த ராகி மாவை நீங்கள் கேழ்வரகை வாங்கி களைஞ்சி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்களே வீட்டிலே அதை மாவு தயார் பண்ணாலும் சரிங்க. எல்லாம் நம்மளுடைய சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பொறுத்தது தான். இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், இதுதான் கரெக்டு, அதுதான் கரெக்டுன்னு இல்லைங்க. நம்ம சந்தோஷமாக மன நிறைவோடு அம்மனை அப்படியே குளிர குளிர நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். அந்த அம்மனோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். மனசு சுத்தமாக, எண்ணம் சுத்தமாக, உடல் சுத்தமாக, நம்ம சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நல்லபடியாக நம்ம அமைச்சிக்கிட்டு, அம்பாளை, அம்மா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் எல்லாத்தையும் நீ தாயை விட மேலானவளான நீ மன்னிச்சு என்னுடைய பூஜைகளையும் பிரசாதங்களையும் என்னுடைய வழிபாடுகளையும் என்னுடைய வேண்டுகோள்களையும் எல்லாத்தையும் நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இந்த கூழை நீயும் மனித ரூபத்தில் அழகாக வாங்கி குடித்து என்னை அருமையாக ஆசீர்வாதம் பண்ணணும்மா. உன் எண்ணமும் மனசும் வயிறும் குளிர இந்த பிரசாதத்தை நீ சந்தோஷமாக வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு, பிள்ளையாரை சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, நம்ம குலதெய்வத்தை சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, நம்ம இஷ்ட தெய்வத்தை சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, அம்மனையும் நல்லபடியாக நம்ம மனசார வேண்டிக்கிட்டு, அந்த 2 கப்பு தண்ணியை ஃபஸ்ட்டு இந்த பானையில் இப்போ நான் ஊற்றி அடுப்பில் வைக்க போகிறேங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் அந்த நொய் சொன்னேன் இல்லையா, புழுங்கரிசி நொய் இல்லைன்னா பச்சரிசி நொய், அது எவ்வளோ அளவு எடுக்கணுன்னா 1/2 கிலோ மாவுக்கு 1/4 கிலோங்க. இந்த நொய்யை நான் நல்லா கழுவிட்டு, பச்சரிசி நொய் தாங்க நான் சேர்க்குறேன், கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இதை நான் நல்லா ஊற வச்சுருக்கேங்க இந்த நொய்யை. இப்போ தண்ணி கொதித்ததும் இந்த நொய்யை போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்திலேயே நின்று நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. நொய் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த புளிச்ச மாவை நல்லா திருப்பி ஒரு தடவை கையால் கரைச்சி விட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி ஒரு கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருங்கங்க. அந்த கூழ் ஓரளவு நல்லா கெட்டியாகி ஒரு மாதிரி பளபளன்னு வெந்து சூப்பராக வருங்க. அந்த மாதிரி நேரத்தில் நிறுத்திடுங்க. ஆறுனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். இல்லை நம்ம கிண்டும் போதே தண்ணி பற்றாமல் நமக்கு கெட்டியாகி கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, அந்த மீதி 2 கப்பு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு சட்டியில் நல்லா கொதிக்க வச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம ஓரளவு தளர்த்தியாக, ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் கிண்டினாலும் நேரம் ஆக ஆக கூழ் இறுகி போயிடும்.
ஆனால் அதே நேரத்தில் தண்ணியை ரொம்ப ஊற்றுனீங்கன்னா நம்ம குடிக்கிற கஞ்சி மாரி ஆகிடும். அதனால் கெட்டியாக தான் இருக்கணும் கூழ் நீங்கள் காய்ச்சுறது. எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்கோ நம்ம வேக வச்சது, அதுக்கப்புறமா நம்ம மோரை ஊற்றி உப்பை போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கரைக்கும்போது அப்போ கூட நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி கூட நம்ம கரைச்சிக்கலாம். தண்ணியோ மோரோ ஊற்றி கூட கரைச்சிக்கலாம். நமக்கு வந்து இந்த கூழ் வேகிறதுக்கு தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி எவ்வளோ தேவையோ ஊற்றுற தண்ணியை பச்சை தண்ணியாக ஊற்றிடாதீங்க, வெந்நீரை சூட வச்சு ஊற்றுங்க. ஓகே. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. நான் வெந்நீரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி இறக்கியிருக்காங்க. கையே வலிச்சிருச்சுங்க, அப்படி சொல்லக்கூடாது, பலன் இல்லை. பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி கையில் தண்ணியை நினச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இதான் கஞ்சி நல்லா வெந்ததுக்கான பக்குவம். ஒரு மாதிரி பளபளன்னு இருக்குது பாருங்கள், அப்படியே சூடு பறக்குதுங்க. இந்த பாருங்கள், நல்லா இந்த பச்சரிசி நொய் போட்டது, அதுவும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா வாயெல்லாம் வழித்து விட்டு, கரண்டியெல்லாம் நல்லா வழித்து விட்டு அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. நம்ம அம்மனுக்கு படைக்கும்பொழுது இதில் கழுத்தில் நல்லா வேப்பலையை பூ கட்டுற மாதிரி கட்டி நல்லா கழுத்தில் கட்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி கொண்டு கோவிலில் அம்மனுக்கு படைக்கிறதுக்கு வச்சுட்டு, அம்மனுக்கு படைச்சதுக்கு அப்புறமா இந்த கூழை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு நல்ல தேவையான அளவு மோரை ஊற்றி வெங்காயத்தை சேர்த்து எல்லாருக்கும் கூழ் கொடுக்க வேண்டியதுதாங்க. நான் வந்து முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ணுறேங்க, சும்மா சாஸ்திரத்துக்கு. சூப்பராக வந்திருக்குங்க. அம்பாளை அப்படி வேண்டிக்கிட்டு பண்ணேன். அம்மா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணால் கூட நல்லபடியாக வெந்து சூப்பராக வந்துடணுமான்னு நல்லா வந்துடுச்சுங்க. இன்னொன்று சொல்கிறேங்க, நான் இதாங்க முதல் தர கூழே கிண்டுறேன். சும்மா வீடியோவில் பார்த்தது, சினிமாவில் பார்த்தது, செவி வழியாக கேட்டது, கண்ணால் பார்த்தது தாங்க. ஆனால் செயல்முறையாக நான் செய்யும்பொழுது இதை தாங்க நான் முதல் முறையாக நான் செய்கிறேன். ரொம்ப அருமையாக வந்துருச்சுங்க. அம்மா தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் அ மில்லியன், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் செய்யுங்க, சந்தோஷமாக விரும்பி செய்யுங்க. அம்பாள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் அம்மா மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருந்து அருமையாக நமக்கு காரியத்தை முடித்து கொடுப்பாங்க, சந்தேகமே இல்லை. ஓகே. இப்போ பாருங்கங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பாருங்கள், கூழ் காய்ச்சினது ரெடியாக இருக்குது. இதில் வந்துங்க சாமிக்கு வெங்காயம் போடாமல் தேங்காய் போடாமல் அப்படியே வெறும் உப்பு மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து நெவேத்தியத்துக்கு இது சுண்டல். இது கஞ்சி கூழ் கரைச்சி ஊற்றுறதுக்கு இந்த கப்பு. இது வந்துங்க சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் இது வந்துங்க மசாலா சுண்டல் மாதிரிங்க ரெடி பண்ணிட்டேன். இந்த பாத்திரம் இதில் வந்துங்க மாரியம்மனுக்கு படைக்கிறதுக்கு சாஸ்திரத்துக்கு முருங்கைக்கீரைங்க கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டேன். இந்த பாத்திரம்லாம் எல்லாம் கஞ்சி கரைச்சி இதான் கூழ் கரைச்சி ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. சூப்பராக இந்த இதில் வந்து நல்ல வேப்பலையை கட்டி வச்சுருக்கேங்க. என்னங்க, நல்ல சூப்பரான அருமையான ஏற்பாடுங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. நிச்சயம் அம்பாள் எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு நம்பிக்கையோடு நான் அம்பாளை தரிசனம் பண்ண போகிறேன். என்னங்க, எங்கள் கோவில் அபிஷேகம் ஆராதனைகள் ஆடிப்பூர திருவிழா எல்லாம் சூப்பராக முடிஞ்சுதுங்க. நல்லா மனநிறைவோடு சந்தோஷமாக எங்கள் குருக்கள் நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அருமையாக நல்லா இருந்ததுங்க.
நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் ஃப்ரெண்டோட குழந்த ஒன்று வந்து அவசரமாக வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் ஒன்று தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க. எங்களுக்கு என்னமோ அம்பாளே வந்து அதை எடுத்துகிட்டு போன மாதிரியான ஒரு மனநிறைவான ஒரு சந்தோஷங்க எங்களுக்கு. இதை விட என்னங்க வேணும்? உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண் குளிர மனம் குளிர அம்பாளோட அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் நீங்களும் கண்டு ரசிச்சிருப்பீங்க. எல்லார் குடும்பங்கள்லேயும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நோயற்ற வாழ்வும் நல்ல ஆரோக்கியமும், பையனாக இருந்தால் நல்ல மருமகள், பொண்ணாக இருந்தால் நல்ல மருமகன், பையன் மகள் எல்லாருக்கும் நல்ல குழந்தை பாக்கியம், வேலை இல்லைன்னா வேலை எல்லாம் நல்லபடியாக கிடச்சி அம்பாளோட பரிபூர்ண கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனப்பூர்வமாக நான் வேண்டிக்கிறேங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த இதை போன்ற ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. அனைவருக்கும் இனிய ஆடிப்பூர தின நல்வாழ்த்துக்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எப்படி பார்க்குறா பாருங்க எங்கள் அம்பாள். காண கண்கோடி வேணும்மா, காண கண்கோடி வேணும் தெய்வமே.